ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபீல் அவர்களை முன்னிலிருந்து நம்ம ஊரிலே எல்லா பள்ளிவாசல்களிலும் பெருமானார் பிறப்பிலிருந்து பெருமானார் இறப்பு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வரலாற்றுகளை அற்புதமாக நம்மால் பயான்களில் கேட்க முடிந்தது. அந்த வரிசையில் இன்றைக்கு செப்டம்பர் 5 உலகிற்கும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஆசிரியராக இந்த மண்ணிலே வளம் வந்தார்கள் என்பதை நாம் இந்த தர்மத்திலே சிந்தித்து பார்ப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ கோணங்களில் அவதரித்தார்கள், எத்தனையோ வடிவங்களிலே தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். அப்படி தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்ட பல்வேறு கோணங்களில் அல்லாஹ்வின் தூதர் மக்கமா நகரிலே அங்குள்ள குஃபார்களிடத்திலே நான் ஈமானின் பக்கம் மக்களை அழைக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக நான் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக உலகில் உள்ள படைப்பினங்கள் அனைத்திற்கும் நான் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார்கள். நான்காவதாக உங்களுக்கு மத்தியிலே நான் நற்குணங்களை பூர்த்தி செய்யக்கூடியவனாக, பூர்த்தி செய்யப்பட்டவனாக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார்கள். இப்படி ஒவ்வொன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணிலே சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இந்த வார்த்தையும் சொல்ல தவறாமல் கடமைப்பட்டு அதையும் சொல்லி காமித்தார்கள். நான் உங்களுக்கு மத்தியிலே நல்ல ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார்கள். அந்த சொல்லை மையமாக வைத்துத்தான் ஆசிரியர்கள் ஆசீர்வாதம், எதிர்கால அஸ்திவாதம். உலகில் பெருமானாரை போன்ற ஒரு ஆசிரியரை நீங்கள் எங்கு தேடினாலும் பார்க்க முடியாது. என்றைக்கு உள்ள இனி வரக்கூடிய அத்துணை ஆசிரியர்கள் தோற்று போவார்கள் நபிகள் நாயகத்திற்கு முன்னால். பொதுவாக ஆசிரியர்கள் என்று சொன்னால் பள்ளிக்கூடத்திலே பாடம் நடத்தக்கூடிய என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அது உண்மைதான். அதை தாண்டி பெருமானார் சமூகத்திலே யார் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அத்துணை பேருக்கும் ஒரு ஆசிரியராகவே வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில நடந்து போகும் பொழுது யாராவது ஒரு சஹாபி வந்துட்டாங்கன்னா பெருமானார்ட்ட நலன் விசாரிச்சுட்டு பேசிட்டே இருக்கும்போது வந்து போவாங்க. போனவர் தான் திரும்பி வரமாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்